மதுமிதாவும் சிவராமும் பேசிக் கொண்டிருக்கும் போது அறைக்குள் நுழைந்தான் தீரன். அவனை கண்டதும் அதிர்ந்து போனான் சிவராம். அங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சிவா, உன் வாய்ஸ் தான் அதிகமா கேக்குது. அந்த கேள்வியில் திருவென விழித்தான் சிவராம். அது ஒண்ணும் இல்ல மச்சான், பார்ட்டி டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் யார் என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அவன் சமாளிக்க மது தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். ஓ, அத பத்தி நீ விஷ்ணு கிட்ட கேட்டுக்கோ. அப்போது அவனுக்கு ஒரு கால் வர அதை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். அப்போதுதான் மூச்சே சீராக வந்தது சிவராமுக்கு. அப்படியே அங்கிருந்த கட்டிலில் பொத்தென்று அமர்ந்தான். அதை கண்டு மதுவோ வாய்விட்டு சிரித்தாள். அது சிவாவை கோபமாக்கியது. ஏய், என்ன வெறியேத்தாத, நானே கடுப்புல இருக்கேன்டி என்றவனின் மடி மீது அமர்ந்து கொண்ட மது அவன் முகத்தில் முத்தங்களை வாரி இறைக்க, அவனோ முகத்தை உர்ரென்று வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான். நீங்க ரொம்ப கியூட் ராம். அண்ணன் முன்னாடி அப்படியே சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க. ஐ லைக் இட். உன் அண்ணன் முன்னாடி நான் படுற கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும். முகத்தை சுருக்கிக் கொண்டு கூறினான். இருவரும் வெளியே வரும்போது சில விருந்தினர்கள் கிளம்பியிருந்தனர். திஷ்வன் இன்னும் சம்யுக்தாவுடன் தான் விளையாடிக் கொண்டிருந்தான். தீரன் அவர்கள் இருவர் மீது ஒரு கண்ணும் தன்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் விருந்தினர்கள் மீது ஒரு கண்ணுமாக இருப்பதை கவனித்தான் சிவராம். உங்க அண்ணன் என்னடி அந்த பொண்ணு மேலேயே கண்ணை வச்சுட்டு சுத்துறாரு? யார் அவ? உன் ஃப்ரெண்டுன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆனா இவன் உன் அண்ணனை விட்டு அங்கெங்க நகர மாட்றா. உண்மையாவே இவன் உன் ஃப்ரெண்டு தானா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியலங்க. 50 லட்சம் கொடுத்து அவளை அண்ணன் எங்கேயோ வாங்கிட்டு வந்ததா அம்மா சொன்னாங்க. அவளை பத்தி கேட்டாலே அண்ணன் ரொம்ப கோவப்படுறாங்க. என்னடி, ஏதோ பொம்மை வாங்கிட்டு வந்தாருன்ற மாதிரி சொல்ற? ஒழுக்கமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ துப்பில்ல உன் ஒன்னனுக்கு. கண்டவளையும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கானா? ஃபர்ஸ்ட் போய் குழந்தைய தூக்கிட்டு வாடி, கிளம்பலாம். இந்த முறை அதீத கோபமாக பேசினான். அந்த நேரமென அவனிடம் யாரோ ஒரு பெரிய மனிதர் வந்து பேச, சிவரா மதுவுக்கு கண்ணாலேயே கட்டளையிட்டு விட்டு அவரிடம் பேசிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். மதுவோ என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டு நின்றாள். ஏண்டி இப்படி நிக்கிற? மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறாரு? வசந்தா அவள் அருகே வந்து நின்றார். அவரு குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லி திட்டுறாரு. குழந்தைய தூக்க போனா அண்ணன் திட்டுறாரு. என்ன பண்றது இப்போ? உன் குழந்தைய தூக்கிட்டு வர நீயே யோசிச்சுட்டு நிக்கிறியா? வசந்தா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு புறம் விருந்தினர்கள் எல்லோரும் கிளம்பிவிட தீரன் இவர்கள் இருவரையும் நோக்கி வந்தான். மது, திஷ்வன் இன்னைக்கு எங்க கூட இருக்கட்டும். நாளைக்கு நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். தீரன் அப்படி கூற மது அதிர்ந்து போனாள். அண்ணா, அவன் நான் இல்லாம நைட்டு பசி. மது உளறி கொட்டினாள். ஹேய், ரிலாக்ஸ். நீயும் இங்கேயே ஸ்டே பண்ணிடு, நாளைக்கு போலாம். தீரன் சாதாரணமாக கூறினான். மாப்பிள்ள இங்கெல்லாம் தங்க மாட்டாரு. அவரை போக சொல்லிட்டு இவளை தங்க சொல்லுவியா? அப்ப குழந்தை இங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. கட்டளையிட்டவனை பார்த்து வசந்தாவிற்கு கோபம்தான் வந்தது. உன்ன மாதிரியே அம்மா பாசம் இல்லாம ஏன் பேரனும் வளர வேணாம். போமது, போய் திஷ்வனை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு. தீரனின் முகமோ அதீதமாக இறுகி போனது. மதுவோ தன் தாயை முறைத்துவிட்டு தன் அண்ணனிடம் ஏதோ பேச போக, தீரனோ அவள் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்று விட்டான். எல்லோரும் கிளம்பி சென்றதும் அன்று இரவு தீரனைப் போலவே அவன் வீடும் வெறிச்சோடி கிடந்தது. அறைக்குள் தீரன் தலையில் கை வைத்துக் கொண்டு சோஃபாவில் முகமிருங்க அமர்ந்திருந்தான். ஏதோ அரவம் கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தான். அங்கோ சம்யுக்தா அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். தன் இரு புருவங்களையும் உயர்த்தி என்னவென கேட்டான் அவளிடம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இவளுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் கூட புரியுதா என்ன? சும்மாதான், தலை வலிக்குது. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரூமுக்கு வரேன். நான் மட்டும் தனியா தூங்க போகவா? மாட்டேன் மாட்டேன், பயமா இருக்கு எனக்கு. நீங்க வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். பயந்தவாறு கூறியவள் அவனுக்கு அருகே இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டாள். அதை கண்டு தீரனின் இறுக்கம் சற்றே தளர்ந்து அவன் இதழில் சிறு புன்னகை அரும்பியது. உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா? எனக்கு தெரியாதே, அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. தீரனின் மூளை
அவளை பற்றி தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்க சம்யுக்தா அவன் யோசனையை கலைத்தாள். நீங்க இப்படி இருந்தா நல்லாவே இல்ல. ஈவினிங் இருந்த மாதிரியே இருங்களேன். எப்படி? அவனது இதழோரம் தன் இரு விரல்களை வைத்து இழுத்து இப்படி என்றாள். தீரனை சிரித்த முகத்துடன் இருக்க கூறினாள் பெண் அவள். அதை புரிந்து கொண்ட தீரனுக்கு அகம் மகிழ்ந்து உண்மையாகவே சிரிப்பு வந்தது முகத்தில். மை பேபி. அவள் கன்னத்தில் ஆழ்ந்து அவன் முத்தமிட்டு விலக அவளோ கன்னத்தை தேய்த்து கொண்டே தீரனை செல்லமாக முறைத்தாள். நான் ஒன்னும் பேபி இல்ல என்றவனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் சம்யுக்தா. அவளின் ஒவ்வொரு செயலையும் ரசித்துக் கொண்டிருந்தான் தீரன். ஆமா, உங்க நேம் என்ன? அவன் புறம் திரும்பி கேட்க தீரனோ அடிப்பாவி என்பது போல் பார்த்தான். என் நேமே உனக்கு தெரியாதாடி? அவளோ அவனை பாவமாக பார்த்தாள். புரியுது. உன்னை பத்தி தெரிஞ்சும் உன்கிட்ட இந்த கேள்வி கேட்டது ஏன் தப்புதான். என்னோட பேரு தீரன். நல்லா இருக்கு. உங்களுக்கு யார் இந்த நேம் வச்சது? என் அம்மா. மதியம் என்ன திட்டினாங்களே, அந்த ஆண்டி தான் உங்க அம்மாவா? நோ, அவங்க என் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். மது அவங்களோட பொண்ணு. சம்யுக்தா அதை கேட்டுக்கொண்டே தன் உடையோடு போராடி கொண்டிருந்தாள். அந்த கவுனில் உள்ள கற்கள் எல்லாம் அவளை உறுத்தி கொண்டே இருந்தது போலும். ஏன் இன்னும் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டாம இருக்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு ஃபர்ஸ்ட். அது வந்து ஆரம்பிச்சிட்டியா நீ இழுத்து பேச? இப்போ என்ன? சிரித்துக்கொண்டே கேட்டான். என்னால இந்த ட்ரெஸ்ஸோட ஜிப்ப பின்னால கழட்ட முடியல. அதான் உங்களை கூப்பிட வந்த. கழட்டி விடுங்க. சம்யுக்தா கூறிவிட்டு அவனுக்கு முதுகு காட்டி அமர தீரனோ விழிகளை விரித்தான். இவ தெரிஞ்சு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளா? இவகிட்ட கொஞ்சம் நல்லவனா இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டா போல இவ. மனதுக்குள் நினைத்து கொண்டவன் ஏதோ கூற வர அவளோ தன் பின்னே கிடந்த கூந்தலை அள்ளி முன்னே போட்டுக்கொண்டு சீக்கிரம் என்றாள். வேறு வழியின்றி அவளின் ஆடையிலிருந்த ஜிப்பில் கை வைத்தான் தீரன். அந்த ஜிப் அவளின் தோள் முதல் இடை வரை இருந்தது. பல பெண்களுடன் வார விடுமுறையில் கட்டிலில் உல்லாசமாக இருந்த தீரனுக்கு அப்போதெல்லாம் வராத அடிவயிற்று பட்டாம்பூச்சிகள் இப்போது பறந்தது சம்யுக்தாவின் அருகே. அவள் ஆடையின் ஜிப்பை முழுவதுமாக கழட்டி விட்டவன் அவள் பெண் கழுத்தில் முகம் புதைத்தான். ஏண்டி இப்படி என்ன படுத்துற? அவன் கேட்டுக்கொண்டே அவள் கழுத்தில் தன் தாடையை கொண்டு உரசினான். ஐயோ, வலிக்குது. அவள் எழுந்து தன் கழுத்தை தேர்த்து கொண்டு நிற்க தீரனோ மோகம் களைந்து குழப்பமாக அவளை பார்த்தான். எங்க வலிக்குது? நான் உனக்கு எதுவுமே பண்ணலையடி. உங்க குட்டி தாடி குத்திடுச்சுன்னு நினைக்கிற. தீரனின் இதழ்கள் பெரிதாக விரிந்தது. எழுந்து சென்று அவளை பூங்கொத்தாக தூக்க சம்யுக்தா அதிர்ந்து அவனை பார்க்க அவனோ அவளின் அறைக்குள் சென்றே அவளை இறக்கிவிட்டான் அங்கிருந்த பெரிய அலமாரியின் முன். அதை ஓபன் செய்ய அவளோ அதிர்ந்து போய் அங்கிருந்ததை பார்த்தாள். இவ்வளவும் எனக்கா? ஆமா, எது பிடிச்சிருக்கோ எடுத்து போட்டுக்கோ. சைஸ்லாம் கரெக்டா இருக்கும். அவளை மார்க்கமாக பார்த்தபடி கூறினான். ஆனால் அவளோ அதையெல்லாம் கவனிக்காமல் அந்த அலமாரி முழுவதும் அடுக்கியிருந்த உடைகளை கண்டு சிறு பிள்ளையாய் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் சந்தோஷத்தில் தானும் சந்தோஷம் கொண்டான் தீரன். அதே நேரம் இங்கோ மனோவும் பிரகாஷும் குடியில் மூழ்க ஆரம்பித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். அந்த சம்யுவை தேடுற மேட்டர் என்னாச்சுடா? ஏதாச்சும் அப்டேட் இருக்கா இல்லையா? இல்லடா, எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அவளை பார்க்காம பைத்தியம் பிடிக்குது எனக்கு. பேசாம நீ சம்யுவை தூக்கி போட்டுட்டு அவ தங்கச்சி கவிய மேரேஜ் பண்ணிக்கோயேண்டா. அவ பேர்லயும் தான் சொத்து நிறைய இருக்கே. ஏன்டா நீ வேற? சொத்து மட்டும் சம்யு விஷயத்துல எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லடா, அவளே எனக்கு முக்கியம்தான். பிரகாஷை அதிர்ந்து போய் பார்த்தான் மனோ. சம்யுக்தாவின் மீதான பிரகாஷின் நோக்கம்தான் என்ன? கேளுங்க Falling for the Girl audio series உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.